கரடியே காரி துப்புனுச்சு அப்படிங்கிற கதையாக ஆர்எஸ்எஸ் தலைவரே இப்போ சொல்கிறாரு. எங்கே இந்த வழிபாட்டு தலங்கள் என்னவா இருந்துச்சுன்னு போய் தோண்டிக்கிட்டு இருக்காதீங்கன்னா அது கிடையாது. அப்படிலாம் நீங்கள் வந்து இங்கே விஸ்வகுரு ஆயிட முடியாது. ஆர்எஸ்எஸ்ஸே காரி துப்புற அளவுக்கான ஒரு ஆட்சியை நடத்துறீங்க அப்படின்னா, அரசியல் சாசனத்தை கையில் வச்சு அந்த புத்தகத்தை கையில் வச்சுக்கிறாங்கங்கிற ஏற்படக்கூடிய ஒரு அந்த அதிர்ச்சியும் வெறுப்பும் தான் அதில் வந்து. இல்ல பிரதமர் மோடியே அரசியல் சாசன புத்தகத்தை முத்தமிட்டு தானே பிரதமர் பதவி ஏற்றுக்கிட்டாரு. அரசியல் சாசன புத்தகத்தை போய் முத்தம் இந்த புனிதப்படுத்துறதை விடுங்க. தகுதி நீக்கம் செய்வாங்க அப்படின்ற ராகுல் காந்தியே எத்தனையோ முறை தகுதி நீக்கம் ஏற்கனவே ஒரு தடவை பண்ணி நீதிமன்றமே உங்களை வந்து தலையில் குட்டி அனுப்பிடுச்சு. எது எடுத்து கேட்டாலுமே எமர்ஜென்சிங்களே. எமர்ஜென்சியில் திமுக விடவா பெருசாக அனுபவிச்சிட்டீங்க நீங்கள். இப்போ அந்த இதெல்லாம் இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க? பதிவாளரோ துணைவேந்தரோ தவறு செய்தார் என்று அங்கேயே சுட்டி காட்டப்பட்டு அது குறிப்பாக புகார்கள் கொடுக்கப்பட்டால் அப்படிப்பட்ட புகாருக்குள்ளானவர்களை காப்பாற்றுவதும் தான் ஆளுநரோட வேலையா? நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவர்கிட்ட அரசியலாக கேள்வி கேட்டிருந்தா அது அரசியலாக எடுத்துக்கலாம். கேள்வி கேட்டவங்க நகைச்சுவையாக கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கே வந்து அது வந்து ஒரு நகைச்சுவையான கேள்வி. ஏற்கனவே துணை முதலமைச்சர் வந்து நான் சினிமா செய்தியில் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொன்னாரு. சரி, ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்களா? இல்லை, யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாதுங்க. நான் கோமான்கள் முதல் சீமான்கள் வரை சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில ஆலோசகர் திரு கோவி லெனின் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்தான சர்ச்சை அல்லது விவாதம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கும் பாஜகவினருக்குமான ஒரு மோதல். அமித்ஷா வந்து அம்பேத்கரை தவறாக பேசிவிட்டார், கொச்சைப்படுத்தி பேசிவிட்டார் அப்படின்னு எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம்லாம் நடத்தினாங்க. அதில் ராகுல் காந்தி பாஜக எம்பி தாக்கிட்டார் அப்படின்னு ராகுல் காந்தி மீது வழக்கு அப்படின்னு அந்த செய்திகள் போகுது. இப்போ தேதி குறிப்பிடாமல் நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் கூட எல்லோருக்குமான அம்பேத்கர் அப்படின்ற புத்தகம்லாம் வெளியிட்டாங்க. அந்த வெளியீட்டு விழாவே ஒரு சர்ச்சையாக அரசியல் விழாவாக மாறுச்சு. அம்பேத்கர் குறித்தான தொடர்ச்சியான இந்த விவாதங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்கியவர் வந்து அம்பேத்கர். அவருடைய தலைவராக இருந்து அதை வந்து உருவாக்குவதில் அவருடைய பங்கு மகத்தானது. இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய உரிமைகள், சலுகைகள், ஜனநாயக விழுமியங்கள், இது எல்லாத்துக்கும் அவருடைய பங்களிப்புங்கிறது மகத்தானதாக இருக்குது. இன்னொன்று அவருடைய சமூக நீதி பார்வை. இந்த இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதி படிநிலைக்கு எதிரான அவருடைய தொடர் செயல்பாடுகள், அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு முன்பு இருந்தே அவர் மேற்கொண்ட, அதற்காக அவர் பாடுபட்டது, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகள், இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், இதையெல்லாம் அவர் வந்து விரிவாகவே பேசுகிறார், ஆய்வுபூர்வமாக அவர் பேசுகிறார். அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரான, சாதி படிநிலைக்கு எதிரான ஒரு சமூக நீதியை நோக்கி அவர் வந்து அதில் அவருடைய பயணம்ங்கிறது மகத்தானது. அது வந்து எல்லாருக்குமே தெரிந்தது தான். அதனால தான் சமூக நீதி காவலர் விபி சிங் அவர் பிரதமராக இருந்தபொழுது 1990ஆம் ஆண்டில் அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்படுகிறது. ஏன்னா மறைவுக்கு பிறகு கொடுக்கப்படுகிற விருது. எனவே அவருடைய நூற்றாண்டும் நெருங்கி வந்த நிலையில் அம்பேத்கருடைய விருது கொடுத்தா அப்படியே பெருமைப்படுத்துறது மட்டுமல்ல, அம்பேத்கருடைய எழுத்துகள் இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளிலும் அது கொண்டு செல்லப்பட வேண்டும் அப்படின்ற முழுமையான தொகுப்புகளாக அவர் என்ன சிந்தித்தார், அந்த ஆய்வுகள் அடிப்படையில் அவர் சொன்ன கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து பண்ணாங்க. எனவே அம்பேத்கர் வந்து இந்த ஒரு இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்கின்ற வரை அவருடைய புகழ் நிலைத்திருக்கும். அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா அப்படிங்கிறது வந்து அதில் அம்பேத்கர் ஒன்றும் சர்ச்சையாகலை. அம்பேத்கர் பேரில் ஒரு புத்தக விழாவை நடத்தி அது வேறு விதமான சர்ச்சைகளை உருவாக்குனுச்சே தவிர, அந்த விழாவிலேயோ இல்லையோ அம்பேத்கர் அங்கே சர்ச்சையாகலை. நாடாளுமன்ற விவகாரம் என்பது வேறு. அங்கேயும் அம்பேத்கர் சர்ச்சை இல்லை. அம்பேத்கரை நீங்கள் என்னவா முன்னிறுத்துறீங்க அப்படிங்கிறது தான். அம்பேத்கரை தங்களுக்கானவர்களா எல்லாரும் கொண்டாடுறாங்க. அது 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 எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ வந்து அம்பேத்கரை வந்து எப்படி கொண்டாடுறாங்கன்னா, பல கோணங்களில் கொண்டாடுவாங்க. அது வந்து இப்போ சமூக நீதி பார்வையில் அம்பேத்கரை தங்களுக்கானவர்களாக கொண்டாடுபவர்கள் உண்டு, சாதி அடிப்படையில் கொண்டாடுகிறவர்கள் உண்டு. அப்புறம் அவரை வந்து ஒரு கவசமாக பயன்படுத்தி கொண்டு
அல்லது ஒரு லேபிளாக பயன்படுத்தி கொண்டு செயல்படக்கூடியவர்களும் உண்டு. அரசியல் தளத்தில அது எல்லா தலைவர்களுக்கும் இருக்கும். இப்ப நீங்க வந்து காந்திக்கு அந்த மாரி உண்டு, நேருவுக்கு அந்த மாரி உண்டு, பெரியாருக்கு உண்டு, அண்ணாவுக்கு உண்டு. இப்ப அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு ஒரு கட்சி. அப்புறம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்லாம் ஆனுச்சு. அப்படி பேர்ல இருக்கிறவங்கள்ட்ட போய் திராவிடம்னா சொல்லுங்க, திராவிடம் பத்தி ஐயோ! அதெல்லாம் புராணம் படிக்கோணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகள்லாம் இருக்கக்கூடியத பார்க்குறோம். அவங்களுக்கு அண்ணாங்கிறது ஒரு அடையாளம். அந்த பேர்ல வச்சிருக்காங்க. அது ஏதோ வச்சுட்டாங்கப்பா எம்ஜிஆர் வச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாரி. அது மாதிரி பயன்படுத்தக்கூடியவர்கள் நெறையா இருக்கு. நாடாளுமன்ற சர்ச்சை என்பது முழுக்க முழுக்க அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு அ முற்றிலுமாக நீங்க வந்து அம்பேத்கருடைய நிலைக்கு நேர் எதிரான ஒரு கருத்த சொல்லி 2யும் ஒப்பிட்டது தான் அங்கே வந்து சர்ச்சையாகுது. எப்படி ஒப்பிடுறாரு? உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அம்பேத்கர் அப்படின்னு சொல்றது இப்போ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்ப நீங்க சொல்ற பலரும் பயன்படுத்துறாங்களே அப்படிங்கிற மாரி அவர் வந்து அம்பேத்கர்ங்கிற பேர சொல்றது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் சொன்னது ரொம்ப முக்கியமானது. அம்பேத்கர், 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 அம்பேத்கர் அப்படின்னு அத்தன தடவ அவர் சொல்லி, இத மாரி நீங்க சொல்றத விட, நீங்க கடவுள் பெயரை, பகவான் பெயர பகவான் சொன்னா, பேரு. நீங்க வந்து பாவங்கள் போயி, புண்ணியங்கள் பெருகி, சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்வது என்பது, அம்பேத்கர் எதற்காக பாடுபட்டாரோ, எத எதை இந்த சமுதாயத்திலிருந்து அகற்ற வேண்டும், எ எந்த ஏற்றத்தாழ்வை நீக்க வேண்டும், எந்த வர்ணாசிரம அடிப்படையிலான அ பிறப்பின் அடிப்படையிலான இந்த சாதி பிரிவினைகளுக்கு எதிராக அவர் பாடுபட்டாரோ, அதுக்கு நேர் எதிரான ஒரு நிலையை எடுப்பதும், அதுக்கு நீ அம்பேத்கர் பேர சொல்லாத, பகவான் பேர சொல்லு அப்படின்னு சொல்வதும் வந்து, உண்மையிலேயே வந்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அம்பேத்கர சொல்றாங்க. அரசியல் சாசனத்த கையில வச்சு அந்த புத்தகத்த கையில வச்சுக்கிறாங்கங்கிற ஏற்படக்கூடிய ஒரு அந்த அதிர்ச்சியும், வெறுப்பும் தான் அதில வந்து இல்ல இருக்கு. பிரதமர் மோடியே அரசியல் சாசன புத்தகத்த முத்தமிட்டு தானே பிரதமர் பதவி ஏத்துக்கிட்டாரு. இல்ல. அதாவது நீங்க அரசியல் சாசனத்தோட அடிப்படையே தகர்க்கணும்னு நெனைக்கிறவங்க. இப்ப அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய மதச்சார்பின்மை, சோஷலிசம் இந்த 2 வார்த்தைகளும் 1976ல சேர்க்கப்படுது. நெருக்கடி நிலை காலத்தில பீரியட்ல தான் சேர்க்கப்படுது. அப்படின்னாலும், அது வந்து முகப்புரையில அத சேர்க்கிறாங்க. பிரியாம்பிள்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, அத வந்து எதிர்த்து வழக்கு தொடுக்கப்படுது. இத வந்து சேர்த்துட்டாங்க நடுவுல. இது 2த்தையும் எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் அம்பேத்கர் அவர்களே வந்து அதில வந்து சோஷலிசத்தையும், மதச்சார்பின்மையும் இதனுடைய அடிநாதமாக இருக்கிறது. ஏன் அவங்க வந்து இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள், ஏன் இந்தியாவை ஒரு மதத்தின் நாடாக அறிவிக்கல? இந்தியாவிலிருந்து பிரிந்த பாகிஸ்தான் அல்லது பிரிக்கப்பட்ட பாகிஸ்தான், அது ஒரு மத ரீதியான நாடாக அது முன்னெடுக்கப்படுகிறது. ஆனா இந்தியாவ அப்படி நம்ம சொல்லலையே! விரும்புகிறவர்கள் இங்கேயே இருக்கலாம். அ அங்கே போகணும்னு நினைக்கிறவங்க அங்கே போகலாங்கிற வாய்ப்பையும் வழங்கிய பொழுது, அதில தான் வந்து நாங்கள் இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லி இங்க இருந்தவங்க தானே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குங்கிறது. அப்ப இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சிங்கிறது இருக்கு. அப்ப இந்த வரலாறு என்ன? இங்கேயே இருக்கணும்னு சொன்ன அபுல் கலாம் ஆசாத்லேருந்து எத்தனையோ தலைவர்கள் இங்கே வந்து அத வந்து தொடர்ச்சியாக இங்க இருந்திருக்காங்க. அப்ப மத ரீதியான ஒரு நல்லிணக்கம் தான் இங்க. மதச்சார்பின்மைன்னே சொல்லப்படுறது ஒரு மத நல்லிணக்கம். அப்ப அதுக்கு நேர் எதிரான ஒரு போக்க முன்னெடுக்கக்கூடிய உங்களுக்கு அந்த மதச்சார்பின்மைங்கிற வார்த்தை உறுத்துது. அதனால இது என்னன்னா, அதுக்கு வந்து எதிரான வழக்கு போட்டு உச்சநீதிமன்றமே சொன்ன பிறகும், இல்ல அது 2யும் மாற்ற முடியாது அப்படின்னு அந்த பெஞ்சே சொன்ன பிறகும், நீங்க அதன் பிறகு நாடாளுமன்ற உரையில குடியரசுத் தலைவரோட இதில அது தவிர்க்கப்படுது. அந்த 2 சொல்லும் தவிர்க்கப்படுது. அப்படின்னா, உங்களுக்கு சோஷலிசம் என்பது சமத்துவத்தை குறிக்கின்ற சொல். மதச்சார்பின்மை என்பது அனைத்து மதங்களுக்குமான உரிமைகளை முன்னெடுக்கிற சொல். இந்த 2மே வேணான்னு நீங்க நினைக்கிற நீங்க எப்படி அதுக்கு முத்தமிட்டான்னா, அத இது அத கட்டி புடிச்சுக்கிட்டா என்ன? அது சும்மா வெறும் அடையாளம் தானே. இப்ப நீங்க அரசியல் சாசன புத்தகத்த போய் இந்த புனிதப்படுத்துறத விடுங்க. நடைமுறைப்படுத்துங்க. எதையும் புனிதப்படுத்தக்கூடாது. நடைமுறைப்படுத்தணும். அரசியல் சாசனம் என்ன சொல்லுது? அத நீங்க நடைமுறைப்படுத்துங்களா? "கரடியே காரி துப்புனுச்சு" அப்படிங்கிற கதையாக, ஆர்எஸ்எஸ் தலைவரே இப்ப சொல்றாரு. எங்க இந்த வழிபாட்டு தலங்கள் என்னவா இருந்துச்சுன்னு போய் தோண்டிக்கிட்டு இருக்காதீங்கடா. அது கிடையாது. அப்படிலாம் நீங்க வந்து இங்க விஸ்வகுரு ஆயிட முடியாது. எல்லாரும் இந்து தலைவரா ஆயிட ஆ முடியாது. ம். அப்படிலாம் ஆக முடியாது. இங்க நல்லிணக்கம் வேணும்னு யாரு சொல்றா? ஆர்எஸ்எஸ்ஸே காரி துப்புற அளவுக்கான ஒரு ஆட்சிய நடத்துறீங்க அப்படின்னா, அதில வந்து ஆர்எஸ்எஸ் சொல்வதில என்ன நோக்கம் அதுங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
குறைஞ்சபட்சம் மக்களோட மனநிலை என்னங்கிறதாவது வெளிப்படுதில்ல. அப்ப நீங்க ஒவ்வொரு இடமா போறீங்க. அதுக்கும் ஒரு பிரேக்க போட்டு வச்சிருக்கு உச்சநீதிமன்றம். நீங்க அந்த இடத்துல இது இருந்துச்சு, இங்க இருந்துச்சுன்னா, அது எல்லா இடத்துலயும் எல்லாமும் பல பல கோணங்கள்ல நம்ம பார்க்கலாம். வரலாற்றின் தொடர்ச்சிய நீங்க பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு காலகட்டமும் நீங்க மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதுவும் வந்து மன்னராட்சிகள் இருந்த காலத்துல படையெடுப்புகள், அ அதுல வந்து ஏற்பட்ட பாதிப்புகள், இதெல்லாமே நெறைய இருக்கு. இது வந்து வெளியிலேருந்து படையெடுத்து வந்தவன் மட்டும் இல்ல. நாம ரொம்ப இதா சொல்லிக்கிறோம்ல, நம்முடைய மன்னர்கள் பெருமை, மூவேந்தர்கள் அப்படின்னு சொன்னா, மூவேந்தர்களே சண்டை போட்டுக்கிட்டு இல்லையா? அதையும் தானே நமக்கு பாடமா வச்சிருக்காங்க, படிச்சிருக்கோம். மூவேந்தர்களுக்குள்ள சே சோழன் வந்து அவர் கரிகால சோழன் வெண்ணி பரந்தலையில் சேரர்களையும், பாண்டியர்களையும், 7 குறுநில மன்னர்களையும் வென்றார்ன்னு படிக்கிறோம். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன்னா, அவரு வந்து அவரு ஒரு சண்டைய போட்டு, அவரு வந்து சேரர்களையும், சோழர்களையும், 9 வேளிர்களையும் அவர் வென்றார்ன்னு படிக்கிறோம். இப்ப இவங்களுக்குள்ள அந்த போராட்டங்கள் நடந்தது. ஆ இப்படி நம்ம வந்து நெறைய இதுக்குள்ளேயே நடக்கிறத பார்க்குறோம். அப்புறம் அந்த பக்கத்துலேருந்து அசோகர் படையெடுத்து வராரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கேருந்து படையெடுத்து ராஜராஜ சோழன் படையெடுத்து போறாரு. ராஜேந்திர சோழன் படையெடுத்து போறாருன்னு பார்க்குறோம். இப்பலாம் இப்ப இப்ப அதெல்லாம் பார்த்தா எல்லாமே இந்தியா தானே. அப்ப இதுக்குள்ள அதுக்குள்ள நடந்ததுங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது, இது அன்றைய ஆட்சி முறை. அதுல நடந்தது. அதிலேருந்து மேல வந்த பிறகு தான் நமக்கு இந்திய சுதந்திரம் ஆண்ட கிடைத்த அந்த ஆண்டான 1947ல் என்ன நிலையில் வழிபாட்டு தலங்கள் இருந்ததோ, அந்த நிலைய அதன் அடிப்படையிலேயே இல்ல அப்ப செயல்படுத்தணும். கீழடி மாரியான தொன்மையான இடங்கள கொண்டாடுறாங்க. இல்ல கொண்டாடுறாங்கன்னு சொல்றது, அது வந்து நீங்க வந்து கீழ தான் போயிடுச்சு. அத எடுத்து அதுல என்ன இருக்குங்கிறத தான் சொல்றோமே தவிர, நீங்க வந்து ஒண்ண மாத்திட்டு இத பண்ணுங்கன்னுலாம் சொல்லலையே. ஒண்ண மாத்துங்கன்னு நம்ம சொல்றது இல்லையே. அங்க வந்து இருக்கிறத ஒரு பெருமைய நம்ம இப்படிலாம் இருந்தோம் அப்படிங்கிறதான். அதுக்காக கீழடி காலத்துக்கு போய் நம்ம வாழ முடியுமா? இப்ப செல்ஃபோனும், கம்ப்யூட்டரும் வச்சுக்கிட்டு இருக்கிற காலத்துல, கீழடி வாழ்க்கையில் இருந்த பெருமை மாரி நீங்க உறை கிணறு தோண்டி வச்சு, மண்பாண்டங்கள் செஞ்சு வச்சு, அப்படி வாழ முடியுமா? நாம சொல்றது கிமுவிலேயே, அதாவது இன்றைக்கு 6000 ஆண்டுகள், 5000 ஆண்டுகளுக்கு முன்பே, இப்படியான ஒரு நாகரிகத்துடன் வாழ்ந்தார்கள். அந்த கல்லு வீடு கட்டுனாங்க. மண்ணு சுவரு மண்ணெல்லாம் பூச்சு இருந்துச்சு. இது மாரியான ப பய இது ப ப பாண்டங்கள் பயன்படுத்துனாங்க. அதில எழுத்துகள் இருந்துச்சு. அப்ப எழுத கற்றிருந்தாங்கங்கிற அந்த பெருமைய தான் சொல்றோமே தவிர, இப்ப கீழடி காலத்துக்கு போய் நம்ம அந்த எழுத்து எழுதிட்டு இருக்க போறோமா இப்ப திரும்ப? அது கிடையாதுல்ல. இப்ப நீங்க பண்றது அது இல்லையே. நாங்க அந்த இடத்துல இந்த கோயில கட்டுவோம். இத திரும்ப இந்த ஊர்ல கட்டுவோம்ன்னு சொல்றது, அதுக்கும் கீழடிக்கும் வித்தியாசம் இல்லையா? கீழடியில் இருப்பது ஒரு வரலாற்று பாரம்பரிய பெருமை. நம்முடைய பெருமைகளை நாம் சொல்றோம். அவ்வளோதானே. இதில போய் யாராவது சண்டை போட்டுக்கணும். எகிப்து நாகரீகத்தோட நம்ம போய் இதுக்காக சண்டை போட்டுக்கிறோமா? சுமேரிய நாகரீகத்தோட நம்ம போய் சண்டை போட்டுக்கிறோமா? இல்ல. அதற்கும் இதற்குமான கால அளவு என்ன? அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமா நிரூபிக்கிறோம். கார்பன் டெஸ்ட் மற்ற இது பண்ணா அறிவியல் பூர்வமா தான் இன்றைக்கு இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பம் மூலமா தான் அதையும் நிரூபிக்கிறோம். அதுதான் நீங்க பார்க்கணும். அத விட்டுட்டு நான் அந்த காலத்திலேயே இருப்பேன்னு சொல்லிட்டு போனா, அந்த காலத்தில இருந்த சூழலுக்கும் இன்னைக்கு எவ்வளோ மாற்றம் இருக்குங்கிறத நம்ம அடிப்படையில பார்க்கணும். பெருமைகளை சொல்வது என்பது வேறு. இப்ப ராகுல் காந்தி மீது அ தகுதி நீக்கம் செய்வாங்க அப்படின்ற ராகுல் விஷயங்கள காந்தியே எத்தனையோ முறை தகுதி நீக்கம் ஏற்கனவே ஒரு தடவ பண்ணி, அதுக்கு வந்து நீதிமன்றமே உங்கள வந்து தலையில குத்தி அனுப்பிடுச்சு. இப்ப என்ன அப்டின்னா, அது அவர் ஒருத்தர தள்ளி விட்டுட்டாரு. அவரு பாஜக எம்எல்ஏ விழுந்துட்டாருன்னு சொல்லி அவரு ஒரு பெரிய கட்டு போட்டு வந்திருக்காரு. சரி உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட யாரா எம்பி. இருந்தாலும், அவருக்கு வந்து அந்த எம்பிக்கு உரிய சிகிச்சை அளிக்கணும். அந்த இடத்துல ராகுல் காந்தி தான் இருக்கார். அவர் ஒண்ணும் ஓடி போயிடல. அவர் அங்க இருக்கார். அவர் என்ன சொல்றாரு, "நீ வீடியோவ பாருங்க. இங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க. எங்கள தள்ள ம வந்து எங்கள இங்க செயல்பட விடாம த த அது தள்ள முயற்சிச்சாங்க. எங்களுக்கு ஒரு நெருக்கடிய உண்டாக்குனாங்க." அப்படிங்கிற கார்கேவும் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் தலைவர் கார்கேவும். நான் அப்படியே தரையிலே அப்படியே அவருக்கு ஏற்கனவே கால் பிரச்சனைகள் இருக்கு. அதோட அவங்க தள்ளினதுல அவர் அப்படியே உட்காந்துடுறாரு தரையில. ஸோ எனக்கு அந்த நிலைமைகள் வந்து இதா இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் நீங்க பாருங்க, ஆய்வு பண்ணுங்க. இப்ப இது போட்டிக்கு தானே நீங்க வந்தீங்க. அவங்க வந்து ஏற்கனவே அம்பேத்கர் இதுக்காக அவங்க வந்து கண்டனம் தெரிவிச்சு, எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி அத ஒரு முன்னெடுப்பா நடத்துது. உடனே நீங்க என்ன பண்றீங்க, போட்டி இதுன்னு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக, போட்டிக்காக அங்க வந்து பண்ணி, வம்ப வந்து உருவாக்குறீங்க நீங்க. இதுதான் அதில வந்து இருக்கும். எதுவாக இருந்தாலும் இப்ப வந்து அது வந்து வீடியோல பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ராகுல் காந்தி வந்து இப்ப அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா வந்துட்டார். நீங்க என்ன நெனச்சீங்கன்னா, இந்த நாடாளுமன்றம் என்பது எதிர்க்கட்சிகளே இல்லாத ஒரு நாடாளுமன்றமாக 400 பிளஸ் சீட்டுகள நம்ம ஜெயிச்சு வந்து உட்கார்ந்து,
நம்ம வந்து பெருசா வரப்போறோம்னு நினச்சீங்க. இப்ப நடைமுறை என்ன ஆயிடுச்சு? எதிர்க்கட்சிகள் வலிமையான எதிர்க்கட்சிகளாகவும், எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்காரு. ஆனா ஆளுங்கட்சிக்கு பெரும்பான்மை கிடையாது. அது மசோதாக்கள் நிறைவேற முடியல. கூட்டணி. இன்னைக்கு நீங்க ஒரே நாடு, ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஒரு வாக்கெடுப்பு விட்டாலே அது வந்து உங்களுக்கு சிக்கல் வருது. அத நீங்க வந்து கூட்டுக்குழுவுக்கு அனுப்பக்கூடிய ஒரு தன்மைக்கு வருது. அததான் சொல்ல வரேன். நீங்க அப்போ அதெல்லாம் உங்களால எதிர்கொள்ள முடியல. அப்ப இந்த ஜனநாயகத்தின் மீதான விழுமியங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. உங்களோட நோக்கமும் ஜனநாயகம் கிடையாது. ஒரு ஒற்றையாட்சி முறைய கொண்டு வரணும். ஆட்டோகிராட் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்த செயல்படுத்த முடியலங்கும் பொழுது பதட்டம் வருது. 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஆனா, முதல் 2 முறையை விட இப்பொழுது நீங்கள் பலவீனமான ஆட்சியை தான் பலவீனமானவர்களா தான் ஆட்சியில இருக்கீங்க. எதிர்க்கட்சி தலைவர் வராரு, பேசுறாரு, கேள்வி கேட்கிறாரு. பிரதமர் வந்து ப ப பார்லிமென்ட் வாசலுக்கு வராரு. உள்ள வருவதுங்கிறது எப்பயாவது வராரு, அவர் ஏதாவது பேசுறாரு, அதோட போயிடுறாரு. அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்ல, அவையை நடத்துபவர்கள் மீதே இப்போ வந்து ஒரு துணை ஜனாதிபதி மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்த எதிர்க்கட்சிகள் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு, இங்க ஜனநாயகம் எந்த நிலைமையில் இருக்கு அப்படின்னு பாருங்க. இதுவரைக்கும் எத்தனையோ துணை ஜனாதிபதிகள் இருந்திருக்காங்க. பிஜேபி துணை ஜனாதிபதிகளே இருந்திருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. பிஜேபி பொறுப்புகள்ல இருந்து துணை ஜனாதிபதி வந்தாங்க. காங்கிரஸ்ல பொறுப்புகள்ல இருந்து வந்திருக்காங்க. தோழமை கட்சிகள்லேருந்து வந்திருக்காங்க. கே.ஆர். நாராயணன் இருந்திருக்காரு. வெங்கையா நாயுடு இருந்திருக்காரு. வெங்கையா நாயுடு பிஜேபிக்காரர் தான். அவர் ஒரு எவ்வளவு ஸ்டான்ச்சான பிஜேபி அப்படிங்கிறது தெரியும். அவர் எந்த அளவுக்கு அதில இதா இருப்பார். ஆனா நாடாளுமன்றத்தில அவர் அவையை நடத்தும் பொழுது, பொதுவாக அந்த அவையை நடத்துறவங்க ஆளுங்கட்சிக்கு சில சாதகமான இது பண்ணுவாங்க. ஆனா எதிர்க்கட்சிகளோட முற்றிலுமா புறக்கணிக்க மாட்டாங்க. ஆனா இங்க வந்து எதிர்க்கட்சிகள் மீது வசைபாடுவதை, அந்த இருக்கையில் இருப்பவரே செய்றது அப்படிங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயகத்தோட இதா இருக்கும். குறைஞ்சபட்சம் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க எதுவும் பேசாம, அவங்க பேசுறத அவை குறிப்பில ஏற்றலாம், ஏற்றாம இருக்கலாம். அல்லது அதுக்கு அதுக்கு பதில் சொல்லுகின்ற வாய்ப்ப வந்து ஆளுங்கட்சிக்கு அதிகமா கூட தரலாம். ஆனா எதிர்க்கட்சிகள் மீது நீங்களே குற்றம் சாட்டுவது என்பதும், அவர்கள் மீது இது பண்றது இதுதான் நடக்குது தொடர்ச்சியா. பிஜேபியோட இதே நீங்க நீங்க வந்து பதவியில இருக்காங்க, பதவியில இல்லன்னு இல்ல. நீங்க யார வேணாலும் எடுத்துக்கங்க. அவைங்க வந்து அந்த ஒரு ஒரு மாதிரி வந்து அந்த கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி பேசுறது, இழிவுபடுத்துறது, எல்லாரையும் இழிவுபடுத்துறது, அ தங்களுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குங்கிற மாரி, இந்த நாடே தங்களுடையது மாரி, மற்றவன் எல்லாம் வந்து தேச விரோதிகள், ஆன்டி இண்டியன் அப்படிங்கிற மாரி பேசுறது தான் இவங்களோடது. உண்மையிலேயே இந்த டெமோக்ரஸிக்கு எதிரா இருக்கக்கூடியவங்களும், இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு எதிரா இருக்கக்கூடிய தேச விரோதிகள் பாஜகவினர் தான். இப்ப தமிழ்நாட்டுல அ உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. துணைவேந்தர் நியமனத்துல ஆளுநர் தேவையில்லாம தலையிடுறாரு. நாங்க வந்து சரியான நடைமுறைப்படி தான் துணைவேந்தர்கள் நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆளுநர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அந்த அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? இது என்னன்னா, பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், கல்வி நிலையங்கள் இது எல்லாமே நம்ம தொடர்ந்து சொல்லி வர்றது என்னன்னா, இது வந்து மாநிலங்களுக்கான ஒரு கல்விக் கொள்கை உண்டு. அப்படிதான் இருக்க முடியும். இப்ப நீங்க இதிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, பள்ளி கல்வி முடித்து உயர்கல்வியில் இணையக்கூடியவர்கள், சேரக்கூடியவர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவுடைய சராசரி அப்படிங்கிறது இன்னும் 30க்கு கூட வரல. ஆனா, தமிழ்நாட்டின் சராசரிங்கிறது ஏறத்தாழ 50 விழுக்காட்ட நெருங்கி வந்திருக்கு. 47, 49 அளவுக்கு விழுக்காடு அளவுக்கு அது வந்திருக்கு. ஸோ, அப்ப தமிழ்நாட்டினுடைய கல்வி அ வ கொள்கை அப்படிங்கிறதும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த கல்வி சூழல்ங்கிறதும், அது வந்து பள்ளி கல்வியாக இருந்தாலும், உயர்கல்வியாக இருந்தாலும், அதற்குள்ள கட்டமைப்பும் இன்றைக்கு நேற்று இல்ல. அது 100 ஆண்டு காலமாக உருவாக்கப்பட்டது. இங்க தான் சென்னை பல்கலைக்கழகத்தில மாணவர்கள் சேர்க்கைக்கென ஒரு குழுவை அமைத்தது 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நீதி கட்சி ஆட்சியில. எல்லா சமூகத்து மாணவர்களுக்கும் அதில வந்து இடம் கிடைக்கணுங்கிறதுக்காகவே. ஏன்னா, அதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட சில சமூகத்தினர் தான் படிக்க முடியும். அவங்களுக்கு தான் வசதிகள் இருக்குங்கும்பொழுது, அப்படி இருக்கக்கூடாது. எல்லா சமூகத்தினருக்கும் இருக்கணும்னு சொல்லி ஒரு குழு உருவாக்கப்பட்டதோட, அவங்க தான் அத வந்து ஸ்க்ரூட்னி பண்ணுவாங்க. இப்ப ஒரு அப்ளிகேஷன்ஸ்லாம் வருதுன்னா, எல்லாத்துக்கும் இருக்கா? அப்படிங்கிற எல்லா தரப்பு மாணவர்களுக்குமான வாய்ப்புகள் அமையுதா? அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. அது அந்த மாரியான ஒரு குழு. அப்புறம் அன்னைக்கு இருந்த சென்னை மாகாணம்ங்கிறது ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவின் பல பகுதிகள் உள்ளடங்கியதாக இருந்தனால, ஆந்திராவுக்குன்னு ஒரு தனி பல்கலைக்கழகத்த குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஆந்திராவுக்கு ஒரு தனி பல்கலைக்கழகம்னா, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பல்கலைக்கழகம் வேணும்னு சொல்லி, அதில உருவானது தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம். இதெல்லாம் எப்ப நான் சொல்றது? 100 ஆண்டுகளுக்கு முன்பு
இது பற்றி இது பண்ணி ஒரு கட்டமைப்பை அரசாங்கம் முன்னெடுக்கிற ஒரு கட்டமைப்பாக அன்றைக்கே அது இருக்குது. அப்புறம் காமராஜர் ஆட்சி காலத்தில் பள்ளி கல்வி மேம்படுத்தப்பட்டு மதிய உணவு திட்டம்லாம் கொண்டு வரப்படுது. பிறகு வந்து கலைஞர் ஆட்சி காலத்தில் உயர்கல்வி என்கின்ற கல்லூரி கல்வி அப்படிங்கிறது மாவட்டம் தோறும் அரசு கல்லூரிகள் அமைக்கப்படுது. அப்புறம் வந்து பல்கலைக்கழகங்கள், நிறைய பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படுது. எம்ஜிஆர் காலத்திலயும் அது தொடருது. இந்த மாதிரியாக தொடர்ச்சியா நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில வந்து ஒரு கல்வி கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து, இன்றைக்கு ஒன்றிய அரசின் நிறுவனம் தரக்கூடிய அந்த தரவரிசை பட்டியல்ல, இந்தியாவின் சிறந்த 100 கல்வி நிறுவனங்கள்ல 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தமிழ்நாட்டில இருக்கக்கூடியதா இருக்கு. இப்ப அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த கல்வி கட்டமைப்பு வந்து ஒரு நமக்கான ஒரு வாய்ப்ப குடுக்குது. அதனால தான் இதில வந்து துணைவேந்தர்கள் நியமனமா இருந்தாலும், எதா இருந்தாலும் ஒரு குழுவை அமைத்து தேர்வு செய்யணுங்கிறது முறை. அது அமைக்கிறாங்க. ஆனால் ஆளுநராக இருக்கக்கூடிய இப்ப பிஜேபி ஆட்சி வந்ததுலேருந்தே அவங்க ஒரு வேலை பண்றாங்க. எங்கெல்லாம் பிஜேபி இல்லாத கட்சிகள் ஆட்சி செய்யுதோ, அது கேரளாவாக இருக்கலாம், மேற்கு வங்கமாக இருக்கலாம், தமிழ்நாடாக இருக்கலாம். இங்கெல்லாம் ஆளுநர வச்சு ஒரு இணை அரசு நடத்தி பார்க்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்றதிலும், அது தொடர்ச்சியாக இந்த கல்வி நிலையங்கள் ஏன்னா சட்டப்படி வந்து என்னன்னா, பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இருக்கக்கூடியவர் ஆளுநர். துணைவேந்தர்கள நியமிக்கணும். ஆனால் வேந்தராக யார் ஆளுநரா இருக்காங்களோ, அவங்க தான் வேந்தர் அப்படிங்கிறனால, அந்த வேந்தர் என்கின்ற முறையில அவர் வந்து இதுக்குள்ள அவரு அவரு பல விஷயங்கள சொல்றாரு. அப்போ ஒரு குழுவை அமைக்கும் பொழுது, இதற்கான 4 பேர் இருக்கணும்னா 4 பேர் போட்டிருக்கோம். அப்படிங்கிறத நம்ம வந்து அததான் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. இப்ப ஆளுநர் தரப்புல என்ன சொல்றாங்க, இல்ல யுஜிசிலேருந்து ஒரு பிரதிநிதி இருக்கணும். பல்கலைக்கழக மானியக் குழுவிலேருந்து ஒரு பிரதிநிதி இருக்கணும். இதுக்கு ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்கு. இங்க உயர்கல்வித்துறை சார்புல சொல்லப்படுற கோர்ட் ஆர்டர்ங்கிறது முன்னாடி வந்தது. இது அதுக்கப்புறம் வந்தது அப்படிங்கிறது. கோர்ட் ஆர்டரும் இருக்கு, கோர்ட்ல வழக்கும் இருக்கு. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இது சம்பந்தமான ஒரு நமக்கு தொடர்ச்சியான ஒரு போராட்டங்கள் இருக்கு. யார் கையில இது இருக்கிறது? இந்த அதிகாரத்தை யார் தீர்மானிப்பது? அப்படின்னு. குழுவாக போட்டு தேர்வு குழுன்னு ஒண்ணு போட்ட பிறகு, அதுல வந்து நீங்க வந்து வ 4 பேர் அதுல உறுப்பினரா இருக்கணும். 4 உறுப்பினர்களையும் போடப்பட்ட பிறகு, இல்ல நீங்க இது இருந்தா தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கும் பொழுது, அதுக்கு தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் கேட்கிறாரு. நீங்க பல்கலைக்கழக மானியக் குழுவிலேருந்து ஒரு பிரதிநிதி வேணும்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கு சொல்ல தெரியுதே, அது பெரிய ரைட்ஸ் மாரி வரீங்களே. பல்கலைக்கழக மானியக் குழு தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு நிதி அளிப்பதில் பாரபட்சம் காட்டுதுல்ல. யுஜிசியோட என்னன்னா யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தானே அது. அது ப ப ப மானியக் குழுன்னா அது இதுக்கு குடுக்க வேண்டிய இத தானே அதுதானே முதன்மையானது அதோட பணி. அத செய்யலையே, அதுக்கு ஏதாவது நீங்க பேசியிருக்கீங்களா? அப்படிங்கிறது தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் கேட்கிறாரு. அப்ப நீங்க அந்த விஷயத்த செஞ்சு, அத செய்யறதுக்கு உங்கள வேந்தராக அப்ப நீங்க எந்த முயற்சியும் எடுக்கல. ஆனால் இது மாரியான ஒரு துணைவேந்தர நியமிக்கணும்னா, அதுக்குள்ள எப்பொழுதும் தலையிடுவதும், பதிவாளரோ, துணைவேந்தரோ தவறு செய்தார் என்று அங்கேயே சுட்டிக்காட்டப்பட்டு, அது குறிப்பா புகார்கள் கொடுக்கப்பட்டால், அப்படிப்பட்ட புகாருக்குள்ளானவர்களை காப்பாற்றுவதும் தான் ஆளுநரோட வேலையா? பெரியார் பல்கலைக்கழகத்தில அதான் நடக்குது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில சூரப்பான்னு ஒருத்தர கொண்டு வந்து போட்டு, அவர் பண்ண முறைகேடுகள்லாம் என்னங்கிறதுக்கு போராட்டமே நடத்தப்பட்டுச்சு. இல்ல அது அதிமுக ஆட்சி காலம். ஆட்சி யாரு ஆட்சியா இருக்கட்டுங்க. வேந்தர் வந்து ஆளுநர் தானே. அந்த ஆளுநரும் வேற ஆளுநர் தான். அவரும் பிஜேபி ஆளுநர் தானே. அத சொல்ல வரேன். ஆட்சி நான் வந்து இவங்களா, அவங்களான்னு சொல்ல வரல. நான் திரும்பவும் சொல்றேன். கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு வேணும் அப்படிங்கிறது தொடர்ந்து வலியுறுத்தப்படுது. நீங்க இவ்வளோ பேசுறீங்கல்ல, எமர்ஜென்சி பீரியட் வந்துருச்சு. எதுக்கு எடுத்தாலும் எமர்ஜென்சி. இந்திரா காந்தி அல்லது நேரு 2 பேர் மேல கணக்கு எழுதுறதே பிஜேபியோட வேலையா தானே இருக்குது. எமர்ஜென்சி பீரியட்ல தானே ம மாநில பட்டியல்லேருந்து அது கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போகுது கல்விங்கிறது. ஏன் திரும்ப அத வந்து மாநில பட்டியலுக்கு மாத்துறதுல உங்களுக்கு என்ன சிரமம்? அதுக்கு மட்டும் இந்திரா காந்தி கொண்டு வந்த காலத்தில கொண்டு வந்தது மட்டும் உங்களுக்கு தேவையா? எது எடுத்து கேட்டாலுமே எமர்ஜென்சிங்கள எமர்ஜென்சி அதான் ஆராசா அவர்கள் கேட்டது போல திமுகவின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்றத்தில ஓங்கி ஒலித்தது போல, எமர்ஜென்சியில திமுக விடவா பெருசா அனுபவிச்சுட்டீங்க நீங்க? இப்ப அந்த இதெல்லாம் இவங்கலாம் எங்க இருந்தாங்க? இப்ப இருக்கிற ஜனசங்கத்தில ஜனசங்கம் காலத்தில இருந்தவங்களையாவது கொஞ்சம் பேர் இருந்தாங்க, கொஞ்சம் பேர் ஓடி போயிட்டாங்கிறத சொல்லலாம். பிஜேபியா மாறுன பிறகு, அதில இருந்த எத்தன பேர் வந்து எமர்ஜென்சியினுடைய கொடுமைகள அனுபவிச்சவங்க இன்னைக்கு இருக்கீங்க? ஆனா திமுகவோட தலைவர் இன்றைய முதலமைச்சர் எமர்ஜென்சியில நேரடியா பாதிக்கப்பட்டவராச்சே. அப்ப எமர்ஜென்சி விஷயத்த எங்களுக்கு கத்துக் குடுக்க வேணாம். ஆனா எமர்ஜென்சியில ஏற்பட்ட சில விளைவுகள மாற்றணும் அப்படிங்கும் பொழுது, அதுக்கு ஏன் உடன்பட மாட்டேங்கிறீங்க?
சும்மா அது வந்து பேருக்கு தானே சொல்றீங்க. எமர்ஜென்சி நடந்துருச்சு, இந்திரா காந்தி இறந்த பொழுது கலவரம் நடந்துச்சு. நடந்தது தான், யார் அதெல்லாம் மறுத்தா? அது எல்லாருமே கண்டிச்சிருக்காங்க. எல்லாருமே அத சொல்றாங்க. ஆனா, நீ இப்போ இருக்கிறதுக்கு என்ன பேசுற? இப்போ இருக்கிற ஜனநாயகம் நெரிக்கப்பட்டு குரல் வலை நெரிக்கப்படுவதும், ஜனநாயக மாண்புகள் சிதைக்கப்படுவதற்கும், உங்களாலேயே சிதைக்கப்படும் பொழுது, அதுக்கு ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்களே! நடிகர்கள் அரசியலுக்கு வர்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா பார்க்குறேன் அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அது அது அரசியலா எடுத்துக்கலாமா? இல்ல நகைச்சுவையா எடுத்துக்கலாமா? இல்ல, அவர்ட்ட அரசியலா கேள்வி கேட்டிருந்தா, அது அரசியலா எடுத்துக்கலாம். கேள்வி கேட்டவங்க நகைச்சுவையா கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கே வந்து அது வந்து ஒரு நகைச்சுவையான இல்ல கேள்வி ஏற்கனவே துணை அப்படின்னு. முதலமைச்சர் வந்து நான் சினிமா செய்திகள் பார்க்கறது இல்ல ஆ, அப்படின்னு சொன்னாரு. சரி. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்களா? இல்ல, யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் திமுக வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றதோ, ஓவர் எஸ்டிமேட் பண்றதோ கிடையாது. திமுகவை பொறுத்தவரை ஜனநாயக களத்தில அது சந்திக்காத ஆட்களே கிடையாது. ஏன்னா, கோமான்கள் முதல் சீமான்கள் வரை அது சந்தித்த இயக்கம் தான் அது. அது வந்து ராஜாஜி மாரி ஆட்கள் இருந்த காலத்திலேருந்து, இந்திரா காந்தி போன்றவர்கள், இன்னும் பெரிய தலைவர்கள் எல்லாம் அவங்க வந்து காமராஜர், இவங்களெல்லாம் தேர்தல் களத்திலயும், அரசியல் களத்திலயும் சந்திச்சு வளர்ந்த 75 ஆண்டு கால இயக்கம். அதற்கு வெற்றியும், பெரிய வெற்றிகளும் பெற்றிருக்கு. மோசமான தோல்விகளையும் சந்திச்சிருக்கு. எதை சந்தித்தாலும் மீண்டு வரக்கூடிய ஆற்றல் உள்ள, கொள்கை வலிமை மிக்க, உணர்வுபூர்வமான தொண்டர்களை கொண்ட இயக்கம் இது. இல்ல அப்ப வெற்றி தோல்விய பத்தி பெருசா கவலை இல்ல. இல்லையா? வெற்றி, தோல்வி வெற்றி பெறுவதற்கு தான் எல்லா கட்சியும் பாடுபடும். அதனால திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு அது தன்னுடைய வெற்றியை தொடர் வெற்றியாக, அதுவும் வந்து இன்றைக்கு கழகத் தலைவர் வந்த பிறகு, அவர் சந்தித்த 2019 தேர்தல்ல, நாடாளுமன்ற தேர்தல்லேருந்து இப்பொழுது நடந்துகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் பெற்று வர்றார், தொடர் வெற்றிகள பெற்று வர்றார். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேர்தல் களத்தில் எப்படி இருந்தாலும் அது மீண்டு வந்திருக்கிறதுங்கிறது தான் நான் சொல்ல வந்த வரலாறு. அது அப்படியே தான் இருக்கும். அத போய் மாத்த முடியுமா நீங்க? 13 ஆண்டு காலம் கூப்புல இருந்தீங்களேன்னா, 13 ஆண்டு காலம் கூப்புல தான் இருந்தோம். 13 ஆண்டு கழிச்சு நாங்க தானே ஜெயிச்சோம். வேற யாரும் இங்க வந்துரலைல. 10 ஆண்டு காலம் கூப்புல இருந்தீங்களே அப்டின்னாய்ங்க. 10 ஆண்டு காலம் கூப்புல தான் இருந்தோம். 10 ஆண்டு காலம் கழிச்சு நாங்க தானே ஜெயிச்சோம். அத தான் சொல்ல வரேன். அந்த வெற்றி இருக்குல்ல, அந்த வெற்றியை பெறுவதற்கு என்ன என்ன காரணம்னா, நீங்க கூப்புல இருக்கிறது தான் உங்களுக்கு தெரியும். மீண்டு அந்த இடத்துல வேற யாரும் ரீப்ளேஸ் கிடையாதுன்னு மக்கள் யாருக்கு குடுக்குறாங்க அந்த வாய்ப்ப? திமுகவுக்கு தானே குடுக்குறாங்க. அதத்தான் சொல்ல வரேன். அரசியலில் யாரும் வரலாம். ஜனநாயகத்தில யாருக்கும் அந்த உரிமை உண்டு. அது மாரி வரலாம், போகலாம். திமுக என்பது அவர் நல்லா பார்க்கிறேன் அப்படின்னா, எதையும் சரியாக கவனிக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். எல்லாத்தையும் அவர் நல்லா தெளிவா பார்க்குறாரு. அரசியல்ல எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. எல்லாரும் வரலாம். அதுக்கு ஜனநாயகம் அனுமதிக்குது. மக்கள் வந்து ஆதரிக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கு மக்களுடைய ஆதரவு திமுகவுக்கு அமோகமாக இருக்கிறது அப்படிங்கிறது பல தேர்தல் களங்கள்லயும் தெரியுது. அ பல ஆய்வுகள்லயும் அது வெளிப்படுது. அதனால அவரு நம்பிக்கையோட அத சொல்றாரு. இல்ல அதுக்கு இதுல போய் காரணம் இதுக்கு போய் யாரையும் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டியதெல்லாம் இல்ல. நீங்க வந்து ஒரு அலட்சியமாக பதில் சொல்றதும், ஏதோ மற்றவங்க எல்லாருமே ஒரு ஒரு அ உடனே எது இருந்தாலுமே உடனே திமுக மேல பழிய தூக்கி போடுறதுக்கும் முனையும் பொழுது தான், அத வந்து நம்ம எப்படி டீல் பண்ணணுமோ, சில விஷயங்கள லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போணும். அது மாரி டீல் பண்ணிட்டு போறோம், அவ்வளோதான். இல்ல அந்த தொடர் வெற்றிக்கு காரணமே கூட்டணி தான். கூட்டணி இல்லாம திமுக வந்து ஜெயிக்க கூட்டணியா முடியாது. இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கூட்டணியா யாரு கூட்டணி அமைக்கல? எம்ஜிஆர் கூட்டணி அமைக்கலையா? ஜெயலலிதா கூட்டணி அமைக்கலையா? இன்னைக்கு இருக்கிற நரேந்திர மோடி கூட்டணி அமைக்கலையா? யார் கூட்டணி அமைக்கல? ஏன் நீங்க அமைச்ச கூட்டணி வெற்றி பெற மாட்டேங்குது? திமுக அமைச்ச கூட்டணி அண்ணா காலத்திலேருந்து வெற்றி பெறுது. ஏனென்றால், இங்க கூட்டணிகளுக்கான அந்த வாய்ப்புகள், அந்த கூட்டணி அமைக்கின்ற முறை, அதுக்கு குடுக்கக்கூடிய தொகுதிகள், அந்த தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு திமுகவினர் படுகின்ற பாடுகள் எல்லாமே தான் இருக்கு. எல்லாம் இணைந்தது. இதுல உங்களுக்கு என்ன சங்கடம்? இல்ல கூட்டணியே இல்லாம செல்வி ஜெயலலிதா 2வது முறை முதலமைச்சர் ஆனாங்க. கூட்டணியே இல்லாமலாம் இல்லைங்க. அவங்களும் இந்த சிறு குறு விவசாயிகள் மாரி 4, 5 வச்சுக்கிட்டு சின்னத்த என் சின்னத்தில நில்லுன்னு தான் சொன்னாங்க. அதனால அது மாரி வந்து 1971ல அ ம திமுகவும் வெற்றி பெற்றிருக்கு. 184 சீட்லாம் ஜெயிச்சிருக்குது. அதனால அதுக்காக ஜெயலலிதா கூட்டணி அமைக்காம இருந்தாங்களா? முறை ஆட்சிக்கு வரும்பொழுது கூட்டணி இல்லாமயா வந்தாங்க? கூட்டணி மட்டும் இல்ல, கூட்டணி கட்சி தலைவர் கொல்லப்பட்டதையே காரணமா காட்டி தான் அவங்க ஜெயிச்சு வந்தாங்க. இந்த அரசியலுக்குள்ளேயே அவங்க பதவிக்கு வர முடிஞ்சது. ம். அத ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எல்லாரும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. யாரும் கூட்டணி அமைக்காமலாம் இல்ல. திருமாவளவன் கூட சொன்னார் இல்லையா? அது பாஜகவுக்கு இருக்கு, பாமகவுக்கு இருக்கு. அரசியல்ல அதெல்லாம் தான் பண்ணுவாங்க. இந்த கூட்டணி வலிமையா இருக்கு. தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கு. 2009லேருந்து தொடர்ச்சியா வெற்றி பெற்றிருக்கு. 2026லயும் அது வெற்றி பெறப் போகுது. அப்படிங்கும் பொழுது, அதில ஏதாவது
டிஸ்டர்ப் பண்ணலாமா? தமிழ்நாட்டுல ஒரு சட்டமன்றத்துல இருந்த கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தல் தொடராது. அப்படிதான் பார்லிமெண்ட்டுக்கு தேர்தல் இருந்து ஒரு பார்லிமெண்ட்டுக்கு தேர்தலுக்கு இருந்துட்டு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கே தொடராதுங்கிற நிலைமையில இருந்துச்சு. இப்ப 2 பார்லிமெண்ட் தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துலயும் நின்னுட்டு அடுத்ததுக்கும் வருது அப்படிங்கும் பொழுது பதட்டம் வருது. வேற என்ன? அது எதிர்க்கட்சிகள் தான் பதட்டப்படணும். ஆளுங்கட்சிக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்ல இப்ப பிரம்மாண்ட கூட்டணி எடப்பாடி சொல்றாருல்ல. அவர் போன தடவையும் தாங்க சொன்னாரு. அவரே சொல்றாரு, நான் ஆ. போன தடவையும் சொன்னேன். ஆமா. ஆனா இந்த முறை அப்படி நடக்காது. சரி, அவர் எப்படி பிரம்மாண்ட கூட்டணி என்னங்கிறத பார்ப்போமே. இப்ப என்ன இப்ப? இருக்குல்ல, ஒரு வருஷத்துல அவர் எந்த பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கிறாருங்கிறத பார்ப்போம். நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.